அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரையாற்றிக் கொண்டிருந்த போது ஒரு கிராமவாசி அவர்களிடம் வந்து மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்டார். அதுக்கு பதில் அளிக்காமல் தமது உரையை தொடர்ந்தார்கள். இதை பார்த்த மக்களில் சிலர் கிராமவாசி சொன்னதை செவியுற்றார், ஆனால் அவர் சொன்னதை விரும்பவில்லை என்றார்கள். மற்றவர்களோ இல்லை, அவர் சொன்னது அவருக்கு கேட்கவில்லை என்று கூறிக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரையை முடித்ததும் மறுமை நாளை பற்றி கேட்டவர் எங்கே என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹ்வின் தூதரே, இதோ இருக்கிறேன் என்றார். அவரிடம் நம்பிக்கை மீறப்பட்டால் மறுமை நாளுக்காக காத்திருங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர், அது எவ்வாறு மீறப்படும் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் நியாய தீர்ப்பு நாளுக்காக காத்திருங்கள் என்று பதிலளித்தார்கள். நூல் சஹீஹ் அல் புகாரி 59.